अब निकला तो एक मिनट இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவர் மீதும் நிலவட்டுமாக. இன்னைக்கு தாம்பரம் படப்பை சைடு போய்கிட்டு இருந்தோங்க. அப்போது குழந்தைங்க வாட்டர்மெலான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். எதர்ச்சியாக திரும்பி பார்க்குறேன், ஆப்போசிட்லேயே வந்து நிறைய குழந்தைங்கங்க கொச்ச கொச்சன்னு. என்னடா இவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, நம்ம இத்தனை டைம் வந்திருக்கோம், இந்த குழந்தைங்களை இது வரைக்கும் இங்கே பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு என்ன பண்ணோன்னா, சரி என் பிள்ளைங்க வாட்டர்மெலானை பார்த்ததும் அம்மா கப்பில் இருக்கிறது தான் வேணும், அம்மா பீஸ் போட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்களும் அந்த மாதிரி தானே ஆசைப்படுவாங்க அப்படின்ட்டு கடைக்கார அன்னைக்கிட்ட என்னோட 3 குழந்தைங்களையும் ஒப்படைச்சிட்டு அந்த குழந்தைங்களுக்கு வாட்டர்மெலான் வாங்கி கொண்டு போனேன். குழந்தைங்கள்லாம் அவ்வளோ ஆசையோடு வந்து அந்த வாட்டர்மெலான் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்கங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த குழந்தைங்க ஓஹோ இங்கே இருக்காங்களா, அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு நம்ம ட்ரெஸ்ஸும் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இப்போதைக்கு நம்ம வாட்டர்மெலான் கொடுப்போம் அப்படின்னு வாட்டர்மெலான் கொடுத்தாங்க. அப்போது அங்கே கேட்குறேன், 2 லேடிங்க தான் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் 8-9 குழந்தைங்க கிட்டே இருக்குது. இதெல்லாம் யார் குழந்தைங்கன்னா எந்து தான் அப்படின்னாங்க அவங்க 2 பேருமே. ஓ உங்கள் 2 பேர் குழந்தை மட்டும்தானா அப்படின்னா ஆமாங்க அப்படின்னாங்க. பாருங்களேன், அதாவது எங்கே தங்க போகிறோம், எந்த ஊருக்கு போக போகிறோம், நமக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, அடுத்த வேலை நமக்கு சோறு இருக்குமா இருக்காதா, இல்லைன்னா வேலைன்னு ஒன்று கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாத டைமில் தைரியமாக அவங்கள நம்பி மட்டுமே அந்த குழந்தைங்கள அவங்க பெற்றுக்கிறாங்க. இன்றைக்கி சூழ்நிலையில் என்னையே கிண்டல் அடித்தவங்களே நான் நிறையா பேர் பார்த்துருக்கேங்க. இந்த ஜென்ரேஷனில் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 3 பிள்ளை பெற்றவ உன்னைய தாண்டி நான் பார்த்துருக்கேன் அப்படின்லாம் கேட்டவங்க கேலி பண்ணவங்களை கூட நான் பார்த்துருக்கேங்க. ஏன்னா அவங்கெல்லாம் 1 பிள்ளை 2 பிள்ளையோட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதிகபட்சமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் என்ன சொல்கிறாங்க, நான் ஒர்க்கிங் உமனுங்க, நான் 1 குழந்தை தான் பெற்றுப்பேன் அப்படிங்கிறாங்க. हीरो मैं तेरे के लिए आई, मालूम तुझे? हाँ नीचे वो जड्डी डालो, नीचे भी जड्डी डाल को भेजो. வந்து எங்க திருநெல்வேலி டேஸ்ட் இது. அந்த பருப்பு திக்னஸா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஏன்னா இந்த குழந்தைங்க இவ்வளவு தூரம் விரும்பி சாப்பிடுறாங்க. இத்தனைக்கும் இவங்க எல்லாருமே இந்த ஹிந்திக்கார பசங்க. ஆனாலும் பாருங்களேன் எவ்வளவு அழகா லைக் பண்ணி சாப்பிடுறாங்கன்னு. ஏய் ஆவோ காஞ்சாரிய பைட்டோம். तुम्हें वो नहीं खाए तो वही पीस खाओ जी आप. जी 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 ड्रेस फुल्ला नास्ती. சரி 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 சரி. பக்கத்து வீட்டிலங்க ஒர்க்கிங் விமன் அவங்க ஹஸ்பண்டும் வேலை பார்க்குறாங்கன்னு ஒரே ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு, குழந்தை கட்டிலில் தூங்கிட்டு இருந்த குழந்தை கீழே விழுந்துடுச்சுங்க, தலையில் அடிபட்டுருச்சு. அதோடு அந்த குழந்தைக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை போல் ஆயிடுச்சுங்க. இப்போது அந்த அம்மா வந்து வயசாகி கொஞ்சம் ஏஜ்டு தான் ஆகி தான் அந்த குழந்தைய பெற்றாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, இப்போ என் பிள்ளைய நான் இல்லைன்னா யார் பார்த்துப்பா அப்படின்னு பயப்படுறாங்க. கண்டிப்பாக ஒரு பிள்ளைக்கு துணையாக இன்னொரு பிள்ளையாவது இருக்கணுங்க. ஸோ அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, எந்த ஊருக்கு பிழைக்க போகிறோன்னு தெரியாதவங்களே இவ்வளோ தைரியமாக பெற்றுக்கும் போது அவங்கவுங்க சொந்த ஊரில் நம்ம இருந்துக்கிட்டே நம்ம பிள்ளை பெற்றுக்க யோசிக்கிறோம். குழந்தை இல்லாமல் எத்தனை பேர் தவம் இருக்கிறாங்க தெரியுமாங்க, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமாங்க. இறைவன் நமக்கு கொடுத்த பாக்கியத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா செல்வத்திலேயே மிகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம் தாங்க. அதனால கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை தொணனாவது விட்டுட்டு போங்க ப்ளீஸ். இவங்களை பாருங்க, இதை விட உங்களுக்கு என்ன தெம்பு தரணும் சொல்லுங்க. அப்போ பசங்க जी बाय बोलो.